வெல்கம் டு ஆல். நான் உங்க முத்துக்குமார். இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரதா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே வந்து கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். உலகத்துல பார்த்துட்டா ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்கு, ஏகப்பட்ட மர்மங்கள் நிறைந்த குகைகள், மலைகள், அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. இது வரைக்கும் அந்த மலைகளுக்கோ இல்லை அந்த குகைகள் அது மாதிரி வந்து நிறைய இடங்கள், பூட்டப்பட்ட இடங்கள் அப்படி இருக்க இடங்களுக்கு இது வரைக்கும் வந்து அந்த மர்மத்துக்கு விடை தெரியாம நம்மளும் நிறைய பேர் வந்து இருக்கோம். விடை தெரியாம தான் இன்னும் எல்லா மக்களும் வந்து நம்மளும் இருக்கோம். அப்படி இருக்கிற நிலைமையில இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தா, ஒரு சிலை 887 சிலை வந்து ஒரு தீவுல இருக்கு. ஈஸ்டர் தீவு அப்படின்ற ஒரு தீவுல இருக்கு. அந்த 887 சிலை அது வந்து எப்படி வந்துச்சு, எந்த மாதிரி வந்துச்சு அப்படின்ற இன்னும் ஒரு மர்மமாவே தான் இருக்கு. இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா, இந்த ஈஸ்டர் தீவை பத்தி தான் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பார்க்க போறோம். இந்த ஈஸ்டர் தீவு வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா, பசிபிக் பெருங்கடல்ல தென் பகுதியில் தான் வந்து இந்த ஈஸ்டர் தீவு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ஈஸ்டர் தீவு அப்படின்னு எடுத்துட்டாவே நமக்கு வந்து தெரியும், அங்க வந்து ஃபுல்லாக வந்து சில மனித உடல்ல இருக்க சிலைகள் தான் வந்து இருக்கு அப்படின்னு வந்து நமக்கு வந்து தெரியும். அந்த சிலைகள் ஒவ்வொரு சிலையும் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தா, ஒவ்வொரு சிலையும் சின்னதாகவும் பெருசாகவும் தான் இப்படி வந்து 887 சிலைகள் வந்து இருக்கு. இந்த சிலைகள் வந்து யார் வடிவமைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா, ரபா நுய் அப்படின்ற பழங்குடி மக்கள் தான் வந்து வடிவமைச்சிருக்கா வந்து சொல்லப்படுது. இது வரைக்கும் இந்த ஈஸ்டர் தீவுல இருக்க சிலைகளோட பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, மோய் அப்படின்னு வந்து அந்த ஈஸ்டர் தீவுல இருக்க சிலைகளோட பேர் வந்து அழைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ஈஸ்டர் தீவு வந்து யாருக்கு வந்து இந்த ஈஸ்டர் தீவு வந்து கண்டுபிடிச்சு வெளியுலகத்துக்கு வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தா, ஜகோப் ரோகுவின் அப்படின்ற டச்சு மாலுமிகள் தான் வந்து வெளியுலகத்துக்கு வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஈஸ்டர் தீவுல இருக்க அந்த ஒவ்வொரு மோய் சிலையோட அடி வந்து எவ்வளவு அடி வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா, குறைஞ்சது வந்து 12 அடி வந்து 13 அடி வரைக்கும் வந்து இருக்கு. இந்த ஈஸ்டர் தீவு வந்து உண்மையான பேர் வந்து ஈஸ்டர் தீவு அப்படின்னு வந்து கிடையாது. முன்னாடி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, முன்னாடி வந்து உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தா ரபா நுய் அப்படின்னு தான் வந்து அழைக்கப்பட்டு இருந்திருக்கு. இது எப்படி ஈஸ்டர் தீவு அப்படின்னு வந்து வந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தா, 1972ஆம் ஆண்டு நான் வந்து முன்னாடி சொன்னேன், இந்த டச்சுக்காரர்லாம் வந்து இதுக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த தீவு வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னீங்க. அவங்க தான் வந்து இந்த தீவுக்கு வந்து ஈஸ்டர் தீவு அப்படின்னு வந்து பேர் வச்சிருக்காங்க. எப்படி வந்து பார்த்தா, ஈஸ்டர் தினத்தன்னைக்கு வந்து இவங்க வந்து இந்த தீவுக்கு வந்து வந்திருக்காங்க. வரும்போது வந்து இந்த ஈஸ்டர் தினத்தன்னைக்கு வந்தனால வந்து இவங்க இந்த தீவுக்கு வந்து ஈஸ்டர் தீவு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இந்த சிலை வந்து மார்பளவில் வந்து இடுப்பளவு வரைக்கும் வந்து இருக்காம ஒவ்வொரு சிலையும். இந்த சிலையோட உருவங்கள் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டா கொஞ்சம் கூட வந்து சாயல்லாம் வந்து மாறாம எல்லா சிலையும் வந்து ஒரே மாதிரி தான் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த சிலையில் வந்து ஒன்று ரெண்டு சிலையெல்லாம் வந்து பார்த்தா 30 டன், 1 டன் 2 டன் கிடையாதுங்க, 30 டன்ல இருந்து 40 டன் வரைக்கும் வந்து ஒரு 1-2 சிலை வந்து 30 அடிக்கு மேல வந்து இருக்குது. பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தா இந்த ஈஸ்டர் தீவுல வந்து எரிமலை சீற்றம் வந்து ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு வந்து நிறைய ஆராய்ச்சியில் வந்து ஆராய்ச்சி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஈஸ்டர் தீவுல இருக்க எல்லா சிலையிலும் வந்து எதனால, எந்த கற்களால வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு, உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தா, இந்த எரிமலை கற்களால தான் வந்து முழுக்க முழுக்க வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கற்களுக்கு, இந்த சிலைகள் பின்னாடி வந்து பார்த்தா சில குறியீடுகளும் சில எழுத்துக்களும் வந்து இருக்காமா. சிலையில வந்து பார்த்தா ஒரு 2 வகை வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. என்ன மாதிரி 2 வகை அப்படின்னு வந்து பார்த்தா, சில சிலைகள் வந்து பார்த்தா சின்ன காது உடையதா வந்து இருக்காமா. அந்த சிலைகள் வந்து பார்த்தா சின்ன காது உடையது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு சிலை வந்து எப்படின்னா, கொஞ்சம் சிலைகள்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா பெரிய காது உடைய சிலைகள்லாம் வந்து இருக்காமா. இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தா, அந்த காலத்துல வந்து பார்த்தா இந்த பெரிய காது உடைய சிலைகளை வந்து இவங்க வந்து வடிவமைச்சவங்க, இவங்க வந்து அந்த இதை வந்து ஆண்டிருப்பாங்க, அவங்க தான் வந்து பெரிய மன்னர் மாதிரி வந்து இருந்து ஆட்சி செஞ்சிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த ஈஸ்டர் தீவு வந்து நான் வந்து முன்னாடியே வந்து சொன்ன மாதிரி வந்து ரபா நுய் அப்படின்னு தான் வந்து இந்த ஈஸ்டர் தீவு வந்து அழைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த டச்சுக்காரர்கள்லாம் வந்து இந்த தீவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ரபா நுய் அப்படின்ற பேர் வந்து ஈஸ்டர் தீவு அப்படின்னு வந்து மாத்தி அழைக்கப்பட்டு இருக்கு. இந்த ஈஸ்டர் தீவு வந்து எவ்வளவு வந்து நீளம் வந்து இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தா 15 மைல் நீளம் வந்து இருக்காமா. எவ்வளவு வந்து அகலம் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தா 10 மைல் அகலம் இருக்காமா. ஃபுல்லா வந்து இதோட பரப்பளவு வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தா 163 சதுர கிலோமீட்டர் வந்து இந்த தீவோட, இந்த ஈஸ்டர் தீவோட ஃபுல்லா வந்து பரப்பளவு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஈஸ்டர் தீவு வந்து எதோட இது கீழே வந்து அமைஞ்சு நிறுவப்பட்டு இருக்கு அப்படின்னு கட்டுப்பாட்டுல வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தா சிலியன் கட்டுப்பாட்டு கீழே தான் வந்து இந்த ஈஸ்டர் தீவு அப்படின்னு வந்து அமைஞ்சிருக்கு. ஈஸ்டர் தீவுல இப்படிலாம் மர்மம் நிறைந்த சிலைகள் வந்து இருக்கிறதுனால வந்து ஏதாவது ஒரு வதந்தினாச்சும் வந்து கிளம்பிருக்கும்ல. அப்படி கிளம்பின வதந்தியில அதிகமா மிக பெருசா வந்து பேசப்பட்ட ஒரு வதந்தி என்ன அப்படின்னு வந்து பார்த்தா, வேற்று கிரகவாசி ஏலியன் இருக்காங்களா, அவங்களுக்கும் இந்த சிலைகள் வந்து தொடர்பு இருக்கும், அவங்களாலதான் வந்து இந்த சிலைகள்லாம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு வந்து மிக பெருசா வந்து பேசப்பட்ட வதந்தியில வந்து இந்த வந்து பெருசா வந்து பேசப்பட்டுருந்துச்சு. இந்த வீடியோ பத்தி ஏதாவது கருத்து இருந்தா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டாபிக்ல நான் வந்து பேசணும்னு நினைச்சா அதே வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நான் வந்து அந்த டாபிக் வந்து ட்ரை பண்ணி பேசுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே வந்து கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். நான் உங்க முத்துக்குமார். டாடா பை பை. நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திப்போம்.